வீட்டுல ஒரு நாள் இருந்தாக்கா எல்லா பொருளும் என்ன வாங்கின சொல்றாளே. என்னப்பா மல்லிகை பொருள் நீ வாங்கினார? ஏன் நீதான் வாங்கி வந்து கூட எங்க வீட்டுக்கு? நான் என்ன உங்க வீட்டுல சோட்டுன்றேன், என்ன வேலை செய்ய சொல்றேன்? அப்பனத்துக்கு புடுங்கிறது கேட்டா நான் வந்து உங்ககிட்ட கேட்க சொன்னா. என்னப்பா செம டென்ஷன் பார்ட்டி ஆக்குறேன் நீ, இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. அரபால் மண்டியா வெயில்ல செம்ம கோவத்துல இருக்கிறேன், ஒழுங்கா போயிடு. யாரோட அரபால் மாட்டியான்ற அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. இது கொஞ்சம் புடிய. அம்மா ஒழுங்கா போயிடு. கடுப்பாச்சுங்க அடையான் காரா முந்தி தலையா. என்னப்பா என்ன மாதிரியே படுக்குது நீயா? ஏண்டா குப்பை எடுத்து மாதிரினா போக வேண்டியது தான்டா, என்ன போலன்னா என்னடா? நீயும் வீட்டுல வேலை செய்யற, நானும் வீட்டுல வேலை செய்யறேன். நீ வீட்டுல மட்டும் தான்டா வேலை செய்யற, வேலைக்கு எங்காவது போனா தானே? என் பொண்டாட்டி வேலைக்கு போறா, நான் வீட்டுல இருக்கிறேன். தோபர் ஒழுங்கா போயிடு. இப்பதான் ஒருத்த கடுப்பாத்துனா நீ கடுப்பாத்தாத. ஒரு நாள் என்ன மாதிரி நீயே குப்பை தொட்டி தூக்குவாடா. நாசமா போறோம், சாப்பிட்டு விட்டு போறான். நல்ல வீட்டுல உட்காந்துன்னு கண்டதை சொன்னுங்குது. அடியே வெளியே வாடியா. என்னங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேன். போற வரவெல்லாம் கிண்டல் பண்றான் என்ன. ஏன் எதுக்கு கிண்டல் பண்றாங்க? வீட்டு வேலை செய்யறா அது கிண்டல் பண்றாங்க. உன்ன இடத்துல என்ன கடைக்கு போக சொல்ற வேலை வச்சுக்காத. நீ போவாமா உன் பிள்ளைய போவா, அது உள்ள இருந்து வெளியே வர மாட்டேங்குது. உன்ன மாதிரியே வளர்த்து வச்சுக்கிற, அது மூஞ்சி சாயிட போறான். என்ன மாதிரியே இல்ல. யோ ஊர்ல இனிமே சொல்லாதயா, தப்பா பேச போறாங்க. தப்பா பேசுறாங்க, கூப்பிட்டு அவனா. டேய் அப்பா கூப்பிடுது வாடா. நாமா கத்தினே கிடக்குற. டேய் உங்க அப்பா கூப்பிடுறாரா? ஏய் கடியில போக மாட்டியா? நானே தான் உனக்கு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி கொட்டணுமா? ஏன் பெத்தியா இது கூட செய்ய மாட்டியா? என்ன நோவுது, என்ன மூஞ்சி மொறாவில் வீங்கி போய்க்குது. நான் பேசிட்டு பத்தியாதா. யோ இங்க எல்லாருக்கும் கேட்கும், என்ன கத்தின்னு கிடக்குற, காதுல ஆணி வச்சு வச்சிருவேன். இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா அடிக்கும் போலுக்குதா. என்னப்பா குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறீங்க போல இருக்க? சந்தோஷமா இருந்துட்டாலாம் சரியா? இதெல்லாம் உனக்கு வயிற்று வச்சுல. அடா என்னப்பா அப்படி பேசுற? சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு தானே கேட்டேன். யோ போயா, இந்த ஆளே கடுப்பேத்தினுக்கிறேன், நானே கடுப்புல இருக்கிறேன். என்னப்பா ஒரு பெரிய மனுஷன் இப்படி பேசுறியாப்பா? இப்படிதான் அவள்தான் நான் வைப்பேன். டேய் பெரியவங்களா அப்படி பேசக்கூடாது. பாரு அவரு என்ன தப்பா பேசுறாரு. உன்னதானே பேசினாரு, என்ன பேசல. என்ன பேசுனா அவள் தான் கழுத்தி கடிப்பேன். இந்த காலத்து பசங்களே ரொம்ப திமிராட்டமா பேசுது. சரி அதுக்கு அடிக்கிட்டான். உன் பையன் என்ன பண்றான்? என் பையன் எதுவுமே என்ன ஆசிரமத்தில் சேர்த்தான், அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன் நானு. உன் குடும்பத்திலேயே இவ்வளவு ஓட்ட வச்சுக்கினே இங்க வந்து பேசுறியா? போயா. என்னைக்கா இருந்தாலும் உன் பையன் உன்ன எதுவுமே அங்கதான் சேர்க்க போறான், பாத்துக்கோ. ஏய் நாங்க பாத்து அந்த ஆள் என்ன சொல்றத? ஏப்பா இப்படி அவசரம் கூட பேச நிக்காத, போப்பா. உன்னையே தான் சேர்க்க போறான். டேய் மகனே அது மாதிரி செய்ய போற? அது மாதிரிலாம் செய்ய மாட்டேன், உங்களை விட்டு ஓடிடுவேன். அதுக்கு யாரு காசு செலவு பண்றது? நாசமா போறீங்க. சரி எல்லாம் நாசமா போங்க. தத்துன்னு முடிச்சுவேன். நான் பேசிட்டு போறான் பாரு. போ, அந்த ஆள் கிடக்குறான், ஒரு 1000 ரூபாய் கொடு. 1000 ரூபாய் கூடா? நட 50 காசு கேக்குற மாதிரி 1000 ரூபாய் கேக்குறா? இந்த காலத்துல 1000 ரூபாய் 50 காசு மாதிரி தான் குடு. நாடி புள்ளிய வளர்த்து வச்சுக்கிறா. நானா பேசிட்டு பாதியா? ஐ அண்ணா வருது. ஜானியா ஜானியா, நல்லா இருக்கிறியம்மா? நான் நல்லா இருக்கேண்ணா. என்னாச்சு காலு? அந்த கதையாம கேக்குற, அது பெரிய கதை. மாப்பிள்ள சௌக்கியமா இருக்கிற ஏதோ. நீ இன்னும் சாவலியா? மாப்பிள்ளைக்கு எப்பவுமே காமெடி தான். நாம சாப்பாடு சேர்ந்து வச்சுக்கிறான். விஷம் சோறு செஞ்சு வச்சுக்கிறோம், சாப்பிடுறியா? காமெடியா பேசுது. அட குதிரை முக்கா. ஏய் அவனை சிரி வேணான்னு சொல்லி இன்னொரு வாட்டி. மாமா என்ன வேண்டிய பையில அந்த கதையா கேக்குற மாப்பிள்ள. வரும் இல்ல கொஞ்சம் பொறி கொடுத்தாங்களா, அது வாங்கிட்டு வந்தேன். தங்கச்சி வீட்டுக்கு வருமே, எதனா பையன் சொல்லிட்டு வாங்கிட்டு வரணும் தோணுதாடா உனக்கு? வாங்கிட்டு வரலாம் நினைச்ச மாப்பிள்ள. வரும்போது பஸ் எடுத்துன்னு வரல. ஆமா பஸ் எடுத்துட்டு வந்துட்டா அதுல கட்டு கட்டா இருக்குமே. 5 பைசா 10 பைசா தான்டா போட்டு வச்சிருப்பா. அண்ணா அப்புறம் எப்படி வந்த நீ? அத நான் சொல்றேன் கேளு. இப்ப நோண்டிட்டு வந்தானே அதுக்காகத்தான் இருக்கும். புரியலையே. பிச்சை எடுக்க நச்சிருப்பான், அது அப்படியே பைக்கு போச்சு. அதான் நடந்து வரான். எங்க அண்ணெல்லாம் இது மாதிரி பண்ணாது. அண்ணா பிச்சை எடுத்த? ஆமா பிச்சை அம்மா வந்தா சொல்ல. உன் குடும்ப வகராவே அதுதானே. அண்ணா இன்னொரு வாட்டி அப்படிலாம் பண்ணாது என்ன? சரிம்மா மாப்பிள்ள கொஞ்சம் நவுந்து வாக்கறியா? இதெல்லாம் பிச்சை எடுத்துக்கா? ஏய் காசு குத்து வாங்கி வந்துடுறா. என் கடை சொல்லியிருந்தானே போய் கடை கடையா பிச்சை எடுத்துருப்பல. நீ எல்லாம் மாமனா ஒரே பிச்சை பத்தியே பேசினு கிடையாது, கௌரவம் எல்லாம் போகுது. மா சாப்பிட்டு டிவி பார்த்து இருக்காரு. துணியெல்லாம் அயன் பண்ணி வை, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னடி கனகா, நீ தான் துணிலாம் அயன் பண்ணுவியா? எங்க வீட்டுக்கார ட்ரெஸ்ல நான் தான் அயன் பண்ணுவேன். அடி போடி பைத்தியக்காரச்சே, என் வீட்டுல என் ட்ரெஸ்லாம் என் வீட்டுக்காரர் தான் அயன் பண்ணி கொடுப்பாரு, பாத்துக்கியா? என்னடி சொல்ற, உண்மையாவா? ஒரு வாட்டி கூட எங்க வீட்டுக்காரர் போல் பண்ணது இல்லையே. அவங்க பேச்செல்லாம் கேட்காத, நீ உள்ள போ. இருங்க என்ன சொல்ற கேக்கலாம். வேற என்னென்ன எல்லாம் செய்வாரு உங்க வீட்டுக்காரு? இதோ பாரு மளிகை ஜாமெல்லாம் அவரு தான் வாங்கிட்டு வர்றாரு. அவர் துணியை அவரே துவச்சுப்பாரு.
என்னடி சொல்ற உண்மையாவா? ஆமா, நீதான் கேன மாதிரி எல்லா வேலையும் நீனே செஞ்சுட்டு இருக்கிற. ஏமா போய் உங்க வேலையை பாரு. இதெல்லாம் சொல்லி சொன்னாங்களா? ஏண்டி உண்மை சொன்னா இப்படி கோபப்படுறாரு உன் வீட்டுக்காரரு? இங்க பாரு, அவங்க பேச்செல்லாம் கேட்காத, குடும்பம் அழிஞ்சு போயிடும். உள்ள போ. இருங்க, கொஞ்சம் மளிகை சாமான் போய் வாங்கிட்டு வாங்க. ஏய், வீட்டு ஆம்பளை நானு மளிகை சாமான் வாங்க சொல்றேன். ஏன் வாங்கிட்டு வந்தா என்ன குறைஞ்சு போறீங்க? வண்டியில தானே போறீங்க. ஏய் கணேசா, உன் பொண்ணாடியில பாடுறா, என் பொண்ணாடி திமிரா பேசுறா. டேய், அவ பேசினா அவகிட்ட உமக்குப்பா, என்கிட்ட வர. ஏய், நீ வீட்டு வேலை செய்யறதுனால என்ன செய்ய சொல்றா? ஏம்மா, உங்க அம்மா எனக்கு என்னத்துக்கு? ஏங்க நீங்க வாங்க, கொஞ்சம் துணி துவைக்கணும். இந்த பாருங்க, மளிகை சாமான் வாங்கி கொடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் துணி எல்லாம் இருக்கு, கொஞ்சம் துவைச்சிட்டு போங்க. ஏய், யார பார்த்து என்னடி பேசுற? இங்க பார், கோபப்படுற வேலை என்கிட்ட வச்சுக்காத, சோத்துல ஏதாவது கலந்துடுவேன். சோத்துல கலந்துடுவியா? என்னடி பேசுற? வா, ஒழுங்கா துணி எல்லாம் துவைச்சு போடு. அடி பாவி, நல்லா அந்த குடும்பத்தை அழகா பிரிச்சுது அடி. இல்லங்க, அந்த ஆளு ரொம்ப கொடுமைப்படுத்துறான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பாவம். பாவம். இப்ப அவங்க வீட்டுக்கார பாவமாச்சே. எனக்கு என்ன வந்துச்சு? எது எப்படியாவது நடந்து போட்டோம். ஆனா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது. என்னதுடா சிச்சா? நான் மாப்பிள்ள அடிக்கிறா. உன்னாலாட்டி அது மாதிரி சிறிய வேலை வச்சுக்காத. எப்பா அந்த நாய்க்குட்டி வாங்கிக்கிறீங்களாப்பா? அந்த நாய் பாரு என்ன மாதிரி இருக்குது பாரு. நேட பத்தா அப்படியே மூஞ்சி மேலே குத்துவேன். கொம்னரு. ஏங்க, அந்த நாய் எங்க இருந்து பிடிச்சி வந்தீங்க? வளர்ப்பு நாய்மா, சூப்பரா கடிக்கும், சூப்பரா குலைக்கும். என்ன எட்டுன்னு வாங்கிக்கிறேன்னு கேக்குற? எத்தனை போயா? எப்பா ரேட்டு கம்மி தான், வாங்கிப்பா. மாப்பிள்ள வாங்கி போகணும் மாப்பிள்ள, மேய்ச்சி நிக்கிறான். டேய், அது நாயிடா மேய்ச்சின்னு கட்டுக்கிறேன்ற. எப்ப பார்த்தாலும் மாமா திட்டாதப்பா, பலான ஒரு அடி கூட வச்சிரு. இவனை எவ்வளவு தான் அடிக்கிட்ட நீங்க போய் அந்த நாயா. தீபாவளி ஆஃபர்ல தரம்பா, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலே போதும். மாப்பிள்ள 1000 ரூபாய் தான் மாப்பிள்ள, வாங்கி கொடுத்துரு மாப்பிள்ள. சரி போ, அப்படியே பிச்சை எடுத்து குத்துரு. என்னடா போடா, பிச்சை எடுத்து குத்து வாங்கிட்டு வந்ததா? சரி வாப்பா, பிச்சை எடுத்து அவங்க கடையில வாங்கிக்கிறான். நல்ல குடும்பம் உங்க குடும்பம். மசாலா சாமான தீக்கணுப்பா. 1000 ரூபாய் கட்டினேன். அத பிச்சை எடுக்க போய்கிறானே உங்க மாமா, அவன் கூட போய் உட்காரு, எடுத்து வந்துருமா. உடனே நீ பிச்சை எடுத்து போய் உட்காரு, உன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறேன். கொழுப்பு தொண்டை வரைக்கும் இருக்குதுடா அவனுக்கு. எனக்கு தொண்டை வரை தான் இருக்குது, உனக்கு இடுப்பு காலு கை மூஞ்சி எல்லாம் இருக்குது. டேய் கணேசா, உன்னை சும்மா விட மாட்டேன் நானு. ஐயோ, இவ பண்ணதுக்கு என்ன தேய்ச்சின்னு வரானே?